நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ ஹலோ, நீங்க இருக்கேன்னு சொன்னதே உங்க அப்பா தான். இப்படிதான் அலையறாங்க அத்தா. என்ன பண்றது சுதா, எங்க அப்பாவுக்கு புரியுது, உங்க அப்பாவுக்கு புரியுது, பொடிசுங்க உங்களுக்கு கூட புரியுது, ஏன் முட்டாள் மாதிரி இருக்க இந்த சரவணன் கூட புரியுது. மெத்தப்படி படிச்ச மேடம் மீனாட்சிக்கு புரிய மாட்டேங்குதே. சரி அத்தா, நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஐ அப்ரிஷியேட். ஆமா, இங்க என்னமா கிடைக்காது? ஜூஸ்லாம் கிடைக்காது அத்தா. அப்ப அதுல 2 வாங்கிட்டு வா. இந்தா 500 ரூபாவா இருக்கே, மீதி ரூபாய்க்கு வளையல் ஜிமிக்கி போட்டுலாம் வாங்கிக்கிட்டா. என்ஜாய் என்ஜாய். பை. இப்ப எதுக்கு இந்த ஜாதக மேட்ரு, நீ என்ன வேண்டான்னு சொல்றது, நான் பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது, இத பத்தி எல்லாம் இப்ப பேச வேண்டாம். அப்படியே எடுத்து ஓரம் வையே, அதை பத்திலாம் நாளைக்கு பேசிக்கலாம். மீனாட்சி, இந்த உலகத்திலே பெரிய சாதனை என்ன தெரியுமா? மனசுக்கு பிடிச்ச பொண்ணே மனைவி அமையறது தான். அந்த ஒரு விஷயம் மட்டும் கரெக்டா நடந்துச்சு. மத்த எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே ஒவ்வொரு பையனுக்குள்ளேயும் அவனுடைய ஆள் யாருன்ற ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். பாக்குற பொண்ணெல்லாம் இவதான மாலா இவதான மாலான்னு யோசிக்க தோணும். கரெக்டான ஒருத்தி கிடைக்கும் போது உள்ளுக்குள்ள வர ஃபீலிங் இருக்கே, அத வார்த்தையால சொல்லவே முடியாது மீனாட்சி. ஒவ்வொரு தடவையும் நீ என் கூட சண்டை போடும் போதும் என் மனசு அந்த சண்டையை பத்தியே யோசிக்காது. அந்த சண்டைக்கு அப்புறம் காதலும் கண்ணீருமா நீ சாரி சொல்லுவ பாரு, 1000 ஆஸ்கர் அவார்டு வாங்கின மாதிரி இருக்கும். என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன பாத்தியா, அந்த ஒரு செகண்ட்ல உள்ளுக்குள்ள ஒரு திமிரு வந்துச்சு பாரு. அவ்வளோ கான்பிடென்டா என் லைஃப்ல அது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ஒவ்வொருத்தனும் சந்தோஷத்தை தேடி எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு இருக்கிறான். ஆனா உன் SMS பாக்குறப்போ வர சந்தோஷம் இருக்கு பாரு, சான்ஸே இல்லை மீனாட்சி. உன் கையை பிடிச்சு நடக்கும்போது மனசுக்குள்ள வர ஒரு அமைதி இருக்கு பாரு, சத்தியமா சொல்றேன், கோயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். உலகத்திலேயே ஒஸ்தியான பொருள் என்ன தெரியுமா? எனக்காக நீ சிந்துற அந்த 2 சொட்டு கண்ணீர். நீ ஒரு பார்வை பாப்ப பாரு, என்னுடைய கோபம், ஈகோ, ஃப்ராடு, ஆணவம், அகங்காரம் எல்லாம் என்னை விட்டு போய் நான் அப்படியே பியூரா உன் முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கும். நீ என் கூட இருக்கிறப்ப இந்த உலகமே எனக்கு சின்னதா தெரியுது மீனாட்சி. உன் கூட தெருவில் நடக்கிறப்ப நீ என் ஆளுன்ற அந்த ஃபீலிங் இருக்கு பாரு, I just feel like a king மீனாட்சி. எவ்வளவு பெரிய காயமா இருந்தாலும் உன்னுடைய ஒரு ஸ்மைல் போதும் அதை கியூர் பண்றதுக்கு. காதலிக்க ஆரம்பிக்கிறப்ப ஒருத்தன் புதுசா பிறக்கிற மாதிரி தான் அர்த்தம். இது வரைக்கும் இருந்த சரவணம் வேற, உன் லவ்க்கு அப்புறம் உன் முன்னாடி நிக்கிற சரவணம் வேற. இந்த எல்லாத்தையுமே இந்த 3 மாசத்துல ஃபீல் பண்ண. இப்ப விட்டு போடான்னு சொல்றிய மீனாட்சி, உன்னை விட்டுட்டு போய் நான் என்ன பண்ணுவேன்? பேசாம செத்து போடான்னு சொல்லு, சந்தோஷமா உன் கையை பிடிச்சே செத்து போறேன். என்னடா லவ் பண்றவனுங்களாம் இவ்வளோ பழசா நடந்துக்கிறாங்களேன்னு நானே எத்தனையோ தடவை யோசிச்சிருக்கேன். ஆனா இப்பதான் எனக்கே புரியுது, காதல்னா இப்படிதான் இருக்கும். மனசு பூரா நிறைஞ்சிருக்கு. இனிமேல் சாதிக்கவோ அடையறதுக்கோ எதுவுமே இல்லை. சந்தோஷமா இருக்கேன். சரவணன் இஸ் ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி.
என்னக்கா இன்னும் தூங்காம உட்காந்துட்டு இருக்க? நீ இப்படி இங்கேயும் அத்தா அப்படி அங்கேயுமா தனித்தனியா கவலைப்படுறதுக்கு பதிலா தைரியமா ஒரு முடிவு எடுக்கலாம்ல? எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன முடிவெடுக்க சொல்ற? தேவையில்லாத பயம் உனக்கு. வயசானவங்களே அது பெருசா எடுத்துக்கல, நீ எதுக்கு இவ்ளோ சீரியஸா யோசிக்கிற? என்னால அப்படி ஈஸியா எடுத்துக்க முடியலடி. இந்த ஜாதக விஷயத்தை கேள்விப்பட்ட நிமிஷத்துல இருந்து அவனை பத்தி யோசிக்கிறப்பெல்லாம் மனசுல என்னென்னவோ தோணுது. அதனாலதான் சொல்றேன், அது யோசிக்கிறத விட்டுரு. இல்லடி, அவன் நல்லா இருக்கணும். என்னால அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கு நான் இப்ப எடுத்திருக்க முடிவு தான் கரெக்ட். அத்தா இல்லாம உன்னால இருக்க முடியுமா? அவன் நல்லா இருக்கணும்னா நான் தள்ளி இருக்கணும்னு மட்டும் தான் தெரியுது. அக்கா, அவர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீ இந்த முடிவு எடுக்கிறதா சொல்ற. ஆனா உனக்கே நல்லா தெரியும் நீ இல்லாம அவரால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு. அப்புறம் அதுக்கு இவ்ளோ குழப்பம்? எல்லா பிரச்சனையும் தூக்கி போட்டுட்டு அத்தானுக்கு ஓகே சொல்லுக்கா. அத்தானை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, உன்னை சம்மதிக்க வைக்காம போறது இல்லைன்னு முடிவா இருக்காரு. அதெல்லாம் போக போக சரியாயிடும். எனக்கு என்னமோ அப்படி தோணலக்கா. சரி பரவாயில்ல, அத்தானை விடுவோம். நீ சொல்லு, உன்னால ஒரு நாள் அவரை நினைக்காம இருக்க முடியுமா? சொல்லுக்கா. சரி, மணி இப்போ 11 ஆச்சு. நாளைக்கு காலையில வரைக்கும் நீ அவரை நினைக்காம இரு பாப்போம். உன்னால அவரை நினைக்காம இருக்க முடிஞ்சதுன்னா நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். நினைக்காம இருக்கிறதுக்கு பெருசா ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். கண்ணை மூடிட்டு தூங்கினாலே போதும். அத நீ பண்ணிடு. நீ ஸ்ட்ராங் தானே, நான் ஒத்துக்கிறேன். சொல்லுக்கா, முடியுமா உன்னால? குட். உன்னால தூங்க முடிஞ்சாலே நீ பாஸ்ன்னு தான் அர்த்தம். கண்ணை மூடி தூங்கு. மீனாட்சி, நீ இல்லாம இங்க நான் என்ன செய்ய போறேன்னு யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்குடி. ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணு உன்னை கட்டிக்கிட்டு வாழ்வேன், இல்ல உன்னை கட்டியே தீர்வேன்ற அந்த போராட்டத்துல சாவேன். நீ இல்லாம இந்த திருநெல்வேலி மண்ணை விட்டு போக மாட்டேன். உன்னால ஆனந்த பாத்துக்க.